Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Cartesian product. Yes, what is a Cartesian product? Cartesian product of two sets is a set of all possible ordered pairs. Okay, அதாவது இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டூ செட்ஸ்ன்றது ஏன்றது ஒரு செட், பீன்றது ஒரு செட், ரெண்டையும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ன்றது நமக்கு ஒன்றும் இல்லை, மல்டிப்ளிகேஷன். இது நார்மல் மல்டிப்ளிகேஷன் மாதிரி இல்லை, நம்ம ஜஸ்ட் எல்லாத்தையும் பேர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் செட்டுன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் செட்டில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் செகண்ட் செட்டோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும், அதாவது A1, B1. ஸோ இதை பேர் பண்ணியாச்சு. பாசிபிள் எந்தெந்த பாசிபிளாக நம்ம பேர் பண்ண முடியுமோ, இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் அடுத்தது செகண்டையும் நம்ம பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு எலமெண்ட்டையும் செகண்ட் செட்டோட செகண்ட் எலமெண்ட்டையும் பண்ணோன்னா A1, B2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட்டு இது முடிஞ்சுதா? அடுத்தது ஃபஸ்ட்டு செட்டோட செகண்ட் எலமெண்ட்டையும் செகண்ட் செட்டோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும், இது பாருங்க A2, B1. நெக்ஸ்ட்டு A2, B2. ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே நம்மளால பேர் பண்ண முடியுமா? ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? இல்லை. ஸோ எல்லா பாசிபிலிட்டியும் நம்ம பண்ணியாச்சு. ஆல் பாசிபிள் ஆர்டர்ட் பேர்ஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு நம்ம இப்போ செட் பண்ணியாச்சு. ஓகே, இது வந்து நமக்கு டூ செட்டு. இதுவே 3 செட்னா A cross B cross C. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது 3D அந்த மாதிரி வர்றப்ப இந்த அப்ளிகேஷனில் நமக்கு வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது எங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஷாப் கடையிலேயே நமக்கு பண்ணுறாங்க. இப்போ ரெட் கலர், இப்போ என்ன பண்ணுவாங்க, ரெட்டு. இப்போ நான் ரெட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், ரெட்டை வந்து ஆறுன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ப்ளூவை வந்து என்ன பண்ண போகிறேன்னா பீன்னு வச்சுக்கிறேன். இது எப்படிலாம் நம்மளால் மேட்ச் பண்ண முடியும், அதாவது இங்கே வந்து ஒரு செட் கலர்ஸ், இன்னொரு செட்டு சைஸு. ஓகேவா? இது வந்து நம்ம எல்லாம் மேட்ச் பண்ண போகிறோம். அப்போ பண்ணுறப்ப R, S. ஓகே, அடுத்து வேறு மாதிரி பண்ணோன்னா R, M. ஸோ ரெட் கலர் டிஷர்ட்டே நமக்கு எல்லா சைஸ்லையும் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி R, L. அடுத்தது ப்ளூ, S. ப்ளூ, மீடியம். ஓகே, அடுத்து ப்ளூ, லார்ஜ். ஸோ இதெல்லாம் சேர்த்து இப்போ நான் கார்ட்டீசியன் ப்ராடக்டாக வந்து பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம அப்ளிகேஷனில் கொண்டு வரப்போ நம்ம டேரெக்டாக இந்த மாதிரி கலர்ஸ் இன்ட்டு சைஸோ இல்லை A cross B அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம கொடுக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ நமக்கு அது நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ பைத்தான்லேயோ ஜாவா கோட்ஸ்லேயோ நம்ம அப்ளிகேஷனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோட் பார்த்தீங்கன்னா பைத்தானில் இருக்குது, பைத்தானில் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த கோடை பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாவாவில் எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது எந்த மாதிரி இருக்கோ அந்த லாங்குவேஜில் நம்ம எழுதிக்கலாம். இங்கே வந்து நம்ம பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கலர்ஸ்க்கு வந்து ஒரு ஃபார் லூப்பும் எஸ்ஸுக்கு வந்து இன்னொரு ஃபார் லூப்பும், இதை வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நெஸ்டட் லூப்புன்னு சொல்லுவாங்க. இதே அவுட்புட்டு, ஸோ இந்த அவுட்புட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த அவுட்புட் வந்துட்டு நமக்கு இந்த நெஸ்டட் ஃபாரில் நமக்கு கிடைச்சிரும். ஓகே, அடுத்தது 2D கேம்ஸ், இந்த மாதிரி கேம்ஸ் அந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீன் வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பிக்சல்னு சொல்லுவாங்க. அதாவது குட்டி குட்டி டைனி டாட்ஸ், இதெல்லாமே எனக்கு பிக்சல்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ பிக்சல்னு கேட்டால், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1080 × 1080. இது வந்து எனக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹைட்டு, இது வந்து வித்து. ஸோ ஒரு சின்ன பிக்சலையுமே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி இருக்கிறப்ப நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஆர்டர்டு பேராக கொண்டு வந்தால் மட்டும்தான் 2D கேம்ஸ் இந்த அப்ளிகேஷன்லாம் நம்மளால் டெவலப் பண்ண முடியும். அப்படி இருக்கிறப்ப இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தை வந்து இங்கே எக்ஸனும் ஒய்யை வந்து ஹைட்டை வந்து ஒய்யினும் எடுத்துக்கிட்டாங்க. அப்படி பண்ணுறப்ப நமக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி நமக்கு நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து எனக்கு என்ன 0, 0, 0, 1 இப்போ ஃபார்ம் பண்ணோன்னா எனக்கு இங்கே என்ன வரும், ஃபஸ்ட்டு 0, 0, 0, 1, 0, 2, 0, 3 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹைட் வந்து எவ்வளோ வரைக்கும் இருக்குது, 1080 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி எனக்கு 0, 0, 0, 1, 0, 2, 0, 3ன்னு சொல்லிட்டு 0, 1080 வரைக்கும் நான் வந்து என்னோட மொபைல் ஆப்புக்கு நான் இந்த மாதிரி கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரணும் அப்படின்றப்ப அதை வந்து நான் இந்த மாதிரி பைத்தான் லாங்குவேஜ்லேயோ சம்திங் ஜாவா, சி அந்த மாதிரி இதில் நான் பண்ணாதான் உண்டு. ஸோ இதை கார்ட்டீசியன் ஃபார்மேட்டை இப்போ நான் என்ன கொண்டு வந்திருக்கேன், கார்ட்டீசியன் ஃபார்மேட்டை நான் வந்து ஒரு லாங்குவேஜில் நம்ம யூஸ் பண்ணுவோம். லாங்குவேஜாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அது அந்த லாங்குவேஜ் வந்து பைத்தானாக இருக்கலாம்,
இல்லை ஜாவா. ஸோ அந்த மாதிரி எதுனாலும் நமக்கு இருக்கலாம். ஓகே, அடுத்தது இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கூலில் வந்துட்டு ஒரு பெல் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு பீரியட் சம்திங் ஏதோ ஒரு ஸ்லாட் பண்ணணும் இந்த நாளைக்கு இதுன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே மண்டே 9 o'clock இந்த பீரியட் சம்திங், இல்லை டைம் பெல் அடிக்கணும் மண்டே 10 o'clock அந்த மாதிரி பண்ணணும். இல்லை டியூஸ்டே அடுத்த செட் என்ன, இது எனக்கு முடிஞ்சுது. அடுத்தது டியூஸ்டே 9, டியூஸ்டே 10, டியூஸ்டே அடுத்து வெட்னஸ்டே, டியூஸ்டே முடிஞ்சது இல்லையா, அடுத்து வெட்னஸ்டே 9, அடுத்து வெட்னஸ்டே 10. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். இங்கேயுமே நம்ம வந்து என்ன நெஸ்டட் ஃபார் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் இது வந்து ஒன் ஆஃப் த வே. ஓகே, இப்போ எனக்கு டேஸ்ன்றது ஒரு செட்டு, டைம்ஸ்ன்றது ஒரு செட்டு. நான் இப்போ ரெண்டையுமே என்ன பண்ணியிருக்கோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்டோட ஃபார்ம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜிபிஎஸ்ல இப்போ ஒரு இது லேட்டிடியூட் லாங்கிடியூட் ஒரு லொக்கேஷன் ஃபைண்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சென்னையோட லேட்டிடியூட் லாங்கிடியூட் பார்த்தீங்கன்னா 80,13 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது லேட்டிடியூட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹரிசான்டல் லைன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இது எந்த சைடுன்னு பார்த்தீங்கன்னா நார்த் டு சவுத். இது நார்த்து சவுத்துனா இது வந்து எனக்கு லேட்டிடியூட், வெர்டிக்கல் லைன்ன்றது லாங்கிடியூட். இது ஈஸ்ட் டு சவுத்துன்னு வரும். ஸோ இது ஒவ்வொரு ஊருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இது எனக்கு ஒரு ஊர், இது எனக்கு ஊர், இது எனக்கு ஒரு ஊர். ஸோ ஒவ்வொரு பிளேஸையும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா லேட்டிடியூட் லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்குமே எனக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த சென்னைக்கு எனக்கு 80, இதுதான் இந்த இடத்துல எனக்கு சென்னை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மாதிரி தானே, அதில் ஒரு பேர். இப்போ எனக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே பேர், 0,0 1,0ன்றது ஒரு பேர். அதே மாதிரி எனக்கு இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணதில் இப்போ இந்த வேர்ல்டை தான் இப்போ நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஹோல் இது தான் நமக்கு வந்து என்னது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்க. அதில் சென்னைன்ற ஒரு பிளேஸோ, இந்த இடம் சென்னைன்னு வச்சுக்கோங்க, இந்த இடம் எனக்கு மதுரைன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80,13 அப்படின்றது. இது வந்து இந்த 18,13ன்றது வந்து நான் வந்து இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணதில் எனக்கு அது வந்து ஒரு பேர், அவ்வளோதான். ஒரு ஃபைண்ட் பண்ணுறது அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு ஆப் வந்து நான் சம்திங் டெவலப் பண்ணுறேன் அப்படின்னா ஜாங்கோ, ஃப்ளாஷ், ஃபாஸ்ட் ஏபிஐ அந்த மாதிரி இருக்கலாம். அது வந்து நான் பைத்தான் லாங்குவேஜில் தான் யூஸ் பண்ணுவேன். அப்போ வந்து எனக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் லாஜிக்கை நான் வந்து பைத்தான் கோடில் நான் எழுதிக்கலாம். ஓகே, அடுத்தது அது வந்து இன்கேஸ் நான் வந்து பண்ணுறது ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதே லாஜிக்கை நான் அந்த லாங்குவேஜ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து எனக்கு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ எனக்கு அப்ளிகேஷன்ஸ் நான் எங்கெங்கே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஷர்ட்ஸ் கலர்ஸ், இப்போ ரெட் ப்ளூ, இப்போ மேனுஃபேக்சர் பண்ணுறோமோ இல்லை நான் சம்திங் விற்கிறேன் ஒரு ஷாப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு எஸ், ரெட்டு எம், அடுத்து ப்ளூவு எஸ், அடுத்து ப்ளூ எம் அந்த மாதிரி நான் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ ஒரு டைம் டேபிள் ஆல் கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் டே பீரியட் அப்படின்னு பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரோஸ், இப்போ ஒரு தேட்டர் போகிறீங்க அப்போ பண்ணுறப்ப எனக்கு என்ன வரும், சீட்ஸு A2 B3 சம்திங் அந்த மாதிரி வருமா. அப்போ A,1 A,2 A,3 ஸோ அந்த மாதிரி. அடுத்து B,1 B,2 அந்த மாதிரி நமக்கு வரும். ஓகே, இது மாதிரி எக்ஸாம் பேப்பர், ஸ்கூல் டீம்ஸ் எந்தெந்த மாதிரி நமக்கு எல்லாமே பேர் பண்ண வருமோ. இப்போ லைப்ரரி வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், ஏன்றது எனக்கு ஒரு செட்டு, பீன்றது ஏன்றது இங்கே எனக்கு என்னென்னா செல்ஃப்ஸு, ரேக்கு, இந்த ரேக்கில் இந்த செல்ஃபில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும், A,1 செல்ஃபில் இந்த புக்கெல்லாம் இருக்குது. அடுத்து A,2 செல்ஃபில் இது, A,3, அடுத்து B1, அடுத்து B,2, அடுத்து B,3. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆல் ஆர்டர்ஸ் பேஸையும் இந்த மாதிரி பண்ணலாம். ஓகேவா. ஸோ நமக்கு இந்த மாதிரி ப்ராபபிலிட்டிஸ் யூஸ் பண்ணுற இடத்துல, ஒரு ஜிபிஎஸ் ஃபைண்ட் பண்ணுற இடத்துல எல்லாத்தையும் ஒரு காம்பினேஷன் கொண்டு வர மாதிரி இடத்துல நான் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இங்கே வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு பார்த்தோம், அதோட அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.